கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் சுங்கச்சாவடி அருகே கார் மோதிய விபத்தில் ஷேர் ஆட்டோவில் இருந்த 8 பேர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி, வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சியிலிருந்து தியாகதுர்கம் நோக்கி ஷேர் ஆட்டோ ஒன்று எட்டு பேரை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது மாடூர் சுங்கச்சாவடி அருகே அதிவேகமாக வந்த கார் இந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதாவது இந்த விபத்தில் நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் இருந்த இரும்பு பதாகையை இந்த ஷேர் ஆட்டோ கிழித்து கொண்டு சென்றதால் அந்த ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது. இதைத் தொடர்ந்து அதிலிருந்த ஓட்டுநர் உள்பட 8 பேர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த அனைவரும் உடனடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஆட்டோவில் பயணித்தவர்களில் 2 பேர் 20 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டதாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் கூறுகிறார்கள். அதேபோல ஆட்டோவில் சிக்கிக் கொண்ட மேலும் 2 பேரை கடப்பாறையை கொண்டு அவர்களை உயிரோடு மீட்டதாகவும் அந்த பகுதியில் இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் சுங்கச்சாவடி பகுதியில் நிறுத்திவிட்டு அந்த காரில் இருந்தவர்கள் தப்பியோடியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்து குறித்து கள்ளக்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது இந்த விபத்துக்குள்ளான அந்த ஆட்டோவில் பயணித்த ஓட்டுநரை தவிர்த்து மற்ற 7 பேரும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த தகவலை அறிந்த இந்த பலத்த காயமடைந்தவர்களுடைய உறவினர்கள் அந்த இடத்திற்கு ஓடி வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுத அந்த காட்சியானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.